அமைச்சரவையில் சி வி சண்முகம் தரப்பை சேர்க்க விஜய் தயக்கம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவர்களை சேர்த்தால் தமிழக வெற்றி கழகம் மீதும் ஊழல் கரைப்படியும் என அவர் யோசித்து வருகிறாராம். இதனால் சி வி சண்முகம் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் ஏமாற்றத்தில் தவித்து வருகிறார்களாம். பதவி கிடைக்காவிட்டால் மீண்டும் எடப்பாடி பக்கம் தாவுவதற்கும் சிலர் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற தடகள வீராங்கனையான பிடி உஷா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். ஓட்டப்பந்தயத்தில் நாடு முழுவதும் உற்சாகத்தை விதைத்த அவர் இம்முறை பக்தியின் பாதையில் மலையேறி ஐயப்பனை மனமுருகி தரிசனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவரது சமூக வலைதள பதிவில் எல்லாம் வல்ல இறைவன் அழைக்கும் போது காடோ மலையோ கடும் வானிலையோ எதுவும் உங்களை தடுக்காது எனவும் இந்த தரிசனம் தனக்கு மன அமைதியை அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு வாங்க மட்டுமே ஈழத்தமிழர் பிரச்சினை பற்றி சீமான் பேசுவதாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விமர்சித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் இலங்கை தமிழர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட சீமான் கொடுத்ததாக வரலாறு இல்லை என்றார். ஆனால் அரசியலுக்காக அந்த மக்களிடம் கோடிக்கணக்கில் அவர் பணம் பெற்றுள்ளார். அப்படி இருந்தும் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் ராமநாதன் அர்ச்சுனா விமர்சித்துள்ளார். விஜய் முதல்வராவதை தான் தடுக்க முயன்றதாக பேசப்படும் தகவலில் உண்மை இல்லை என ரஜினி விளக்கம் அளித்துள்ளார். விஜய் முதல்வரானது பெரிய மகிழ்ச்சி எனவும் எம்ஜிஆர் NTR விட பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விஜயின் மீது மக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது எனவும் அவருக்கு 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தினர் அவருக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்கதியாக நடுரோட்டில்தான் நிற்கப் போகிறார்கள் டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர் ஜெயலலிதாவின் ஆன்மா செங்கோட்டையனை மன்னிக்காது என்றார். அதிமுகவை அழிப்பதற்கு ஜெயலலிதா படத்தை வைத்துக் கொண்டு செங்கோட்டையன் ஏஜெண்டாக செயல்படுகிறார் என்றார். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்பார்த்து ஏமாறுபவர்கள் வருத்தப்படும் நிலை உறுதியாக வரும் எனவும் கூறினார். கட்சியை விட்டு நீக்கம் அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடிக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். தீவிரவாதத்தை வளர்ப்பதை பாகிஸ்தான் நிறுத்தாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பேசிய அவர் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் நீடிக்க விரும்புகிறதா அல்லது அப்படி ஒரு நாடு இருந்ததாக வரலாற்றில் இடம்பெற விரும்புகிறதா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என கடுமையாக எச்சரிக்கை செய்தார். ஸ்டாலினுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறக்க சேகர்பாபு தயாராக இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என திமுகவினர் தீர்மானம் நிறைவேற்றி வருகின்றனர். ஆனால் அங்கு போட்டியிட அவருக்கு மனமில்லையாம். இந்நிலையில் துறைமுகம் தொகுதியில் தனது சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்து ஸ்டாலினை போட்டியிட வைக்க சேகர்பாபு தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராகவும் உதவியாளராகவும் இருந்த பொன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்து பொன்ராஜ் ஆபாசமாக பேசியதாக கடலூர் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதல்வர் விஜய்க்கான தனது ஆதரவு குறித்து மோசமாக கமெண்ட் செய்பவர்கள் என் முன்னால் வந்து பேசினால் அடித்து முகத்தை உடைத்து விடுவேன் என்று வரலட்சுமி ஆவேசமடைந்துள்ளார். தேர்தலில் தமிழக வெற்றி கழக வெற்றிக்கு வரலட்சுமி வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு பலரும் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டனர். இந்நிலையில் தனது அப்பா வேறு கட்சியாக இருந்தாலும் தான் விஜய் ரசிகையாக இருப்பதில் என்ன தவறு என சமீபத்திய பேட்டியில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவை தேர்தலில் தட்டாஞ்சாவடி மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அவர் 2லும் வென்றார். ஒருவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மட்டுமே வகிக்க முடியும் என்பதால் தட்டாஞ்சாவடி தொகுதி MLA பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயும் 2 தொகுதிகள் வென்று திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.